ஆமாம் தெரியுமா? சரி சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்துன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விடு, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாகில் முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டைலாகில் அந்த பட கதையே இருக்கும். மேடம் இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம்.